தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் திவாகரோட ரீஎன்ட்ரி. வினோத் சொல்கிறாரு, ஊருப்பட்ட ரீல்ஸ் போடுவார் கேமரா முன்னாடி, ஆனால் அந்த கேமராவுக்கே கோவம் வந்து உடையும் கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி கவுண்டரு. ஸோ வேறு லெவலு. போனோடனே நல்லா கட்டி பிடிச்சிட்டாருங்க இவர். கட்டி பிடிச்சி அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு வேறு லெவல் வந்து அவங்களும் ஒரு பாண்டு. என்ன தான் இருந்தாலுமே சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணாலுமே அதான் கவுண்டமணி செந்தில் அந்த காம்போ தான். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் ரீஎன்ட்ரி. நடிப்பு அரக்கி ஆல்ரெடி உள்ளே இருக்காங்க, அது வேறு. இவங்க நடிப்பு அரக்கன் வந்திருக்காரு. வந்தோடனே வந்து இவர் சொல்கிறாரு, பிரவீன் காந்தி வந்து சொல்கிறாரு, என்னோடய செந்திலை நான் வந்து கவுண்டமணிக்கிட்ட ஒப்படைக்கிறேன். கவுண்டமணி யாருன்னா இவர் கானா வினோத், செந்தில் வந்து திவாகர், அந்த மாதிரி சொல்கிறாங்க. வேறு லெவல் என்ட்ரி. பயங்கரமான சாங்கெலாம் போட்டு தலைவன் வரும்போதே தாவி குதித்து எல்லாரும் இது பண்ணுறாங்க. எல்லோரும் வரவேற்பு பயங்கரமாக இருக்குது. உடனே போய் கட்டி பிடிச்சி வினோத்தும் திவாகரும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இவனுக்கெல்லாம் பிடிக்காத, விக்ரம்லாம் சும்மா நடிப்பான், ஃப்ராடு பைய. அரோரா அப்படியே நடிக்கிறாங்க, ஃப்ராட். இப்போ சாண்ட்ரா எதுக்கு வெயிட் பண்ணுறா சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்த பேனிக் அட்டாக் போடுறதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. பேனிக் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு திரும்ப போய் படுத்துச்சுன்னா கொண்டு போயிடுவாங்க, ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. ஓகே, உடம்பு சரியில்லாதனால சாண்ட்ரா வீட்டை விட்டு வெளியேறுகிறாள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ஆடுறீங்களா? ஓகே சார், நான் நல்லா தான் சார் இருக்கேன், நான் ஆடுறேன் சார். ஆரி ஓகே சாண்ட்ரா, ஆரி ஓகே. மாமாபதி இருக்கார் பாருங்கள், சேதுபதி, சேதுபதி இருக்கார். அவர் சொல்லுவார், ஆரி ஓகே சாண்ட்ரா, ஆரி ஓகே. யா சார், ஐ ஓகே சார், கம்ப்ளீட்லி ஆல்ரைட் சார். போய் வந்து பாப்பாக்கெலாம் நான் வந்து சரியாயிட்டேன், பாப்பாக்கெலாம் பிரஜைன் நான் ஓகே ஆகிட்டேன், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, சேஃபாக இருங்க. இல்லைனா பாரதினும் கமருதீனோட வந்து ஆட்கள் வந்து உங்களை வந்து அடிச்சிருவாங்க, வீடு வந்து கொலை பண்ணிடுவாங்க, அதனால் வந்து நீங்கள் பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓலா கதை விடும் பாருங்க. ஓலா கதை அப்பா சாமி. இப்போ என்னென்னா வியானா போட்டு உரிச்சு எடுத்துருச்சுங்க. கிறிஸ்டபர் சாண்ட்ரா வியானா அடித்த அடியில் பல ரிவ்யூஸ் பண்ணுறவங்க பல பேர் நேரம் கதறி இருப்பாங்க. ஏன்னா சாண்ட்ராவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மிஸ்டர் ஸ்னூப்பின்னு ஒரு நாய் பரதேசி இருப்பான், அவன்லாம் வந்து முட்டு கொடுத்துட்டு கிடந்தான். சாண்ட்ராவுக்கு முட்டு கொடுத்துட்டு பார்வதியை போட்டு அடிப்பாங்க. விஜித் வியூன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மட்டும்தான் வந்து ஃபேராக கேமை பற்றி பேசுவாப்புல, அவரையும் பார்வதி பிஆரும்பாங்க. ஃபேட்மேன் வந்து ஃபேராக பேசிக்கிட்டு இருப்பார், உடனே அவர் பார்வதி பிஆரும்பாங்க. மற்ற எல்லாம் பாருங்கள், இந்த ஜோ மைக்கிள் ஒரு பண்ணாடை இருக்காம பாருங்க, பரதேசி பைய ஜோ மைக்கிள் சரியான ஈத்தரங்க, சரியான ஈத்தரை. பலூன் வேணும்னு நினைக்கிறேன் ஜோ மைக்கிளுக்கு, எனக்கு தெரிஞ்சு. இமாத்துன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பார்த்தாரு, அவர் பாறையும் அடிச்சிருக்காரு, கமருதனையும் அடிச்சிருக்காரு, இப்போ சாண்ட்ராயும் போட்டு அடிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஃபேராக பண்ணணும். சும்மா உட்காந்துக்கிட்டு ஜோ மைக்கிள்லாம் சொம்புனா சொம்பு அடிப்பாங்க. பிரஜைன் குடும்பத்துக்கு சொம்பு அடிக்கிறது, பார்வை காலி பண்ணுறது, கமருதனை அடிக்கிறது, அப்புறம் திவார் அடிக்கிறது. அவன் யார் அவன் தெரில, ஃபுல்லாக சொம்படிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் தமிழனாக இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒன்று இந்த பக்கம், இல்லைன்னா மலையாளி குரூப்ஸு ஏதோ குரூப்ஸுக்கு சொம்படிக்கிறவனாக தான் இருக்கணும். ஏன்னா அவனாம் வந்து நல்லா பார்த்தாச்சு. ஸோ அது மாதிரி அடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து வினோத்து கவனமாக இருக்கணும், இதில் வினோத்து கவனமாக இருக்கணும். அரோராவுக்கு சொம்படிக்கிறான்னு ஒருத்தன் வினோத்தை காலி பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ எல்லாருமே வினோத்தை காலி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. வினோத்தை காலி பண்ணிவிட்டு சாண்ட்ராவுக்கு டைட்டில் கொடுக்கறதுக்கு அலையிறாங்க. மக்களே ஓட்டு போட்டுருங்க மக்களே, வினோத்துக்கு போட்டு அள்ளுங்க. திவார் ஃபேன்ஸு நீங்களும் போடுங்கடா. பார்வை ஃபேன்ஸ் போட மாட்டாங்க, ஏன்னா பார்வை பற்றி கேவலமாக பேசிட்டார் வினோத். அதனால் பார்வை ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போட வாய்ப்பே கிடையாது. கமரு ஃபேன்ஸ் போடுவாங்க, வினோத்துக்கு போடுவாங்க. திவாகர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து வினோத்து போடுங்க. வினோத்துக்கு என்ன தான் சண்டை சச்சரவு இருந்தாலுமே சாண்ட்ரா மாதிரி நாய்ங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது, அதெல்லாம் டைட்டில் கொடுக்கக்கூடாது. வக்ரமுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அவனா இந்த வாரமே அடித்து துரத்திடுவாங்க. சாண்ட்ராவை இந்த வாட்டி வெளியே போகணும். இந்த வாட்டியாச்சும் ஓட்டுப்படி வெளியேறுங்கடா விஜய் சேதுபதி. இந்த வாட்டியாச்சும் ஓட்டு பார்த்து, மக்கள் போடுற ஓட்டுக்கு வந்து கொஞ்சம் மதிப்பு கொடுத்து வெளியேடு. நீ ஓட்டு போடாதவங்க பலூனக்காலாம் போய் வலிஞ்சிக்கிட்டு சேவ் பண்ணில, சுபிக்ஷாவை சேவ் பண்ண வேண்டியதானே. அவளுக்கு தான் ஓட்டு இல்லை, ஆனால் நல்லா விளையாடுறால. அரோரா என்ன மயிரை விளையாண்டா, என்னடா விளையாண்டா, பலூன் வச்சு விளையாண்டாளா? எங்கடா அவ்வளோ உள்ளே வச்சுருக்கீங்க?
அவளை கொண்டு போனீங்க, அப்படியே கொண்டு போய் உள்ளே கொண்டு போனீங்களா? சுபிக்ஷா கொண்டு போக வேண்டியதானே ஃபைனலில் கொண்டு போய். ஒரு கடலோடி பிள்ளையை வந்து ஃபைனலில் நிற்க வைக்க வேண்டியதாடா உங்களுக்கு? அவ்வளோ அரிப்புடா உங்களுக்குலாம். திவ்யா இருக்கா, திவ்யா பிஆர் வச்சு வந்துட்டா. 60வது எதுக்குடா உள்ளே கொண்டு போனீங்க? 80வது நாள் வரையும் கொண்டு போனாங்க. டிடிஎஃப்ல கொண்டு போய் விட்டு உட்கார வச்சுருக்காங்கன்னா என்ன பண்ணுறது புரியல எனக்கு. ஏன் பிரவீன்ராஜ் கேம் ஆடலையா? பிரஜைன் கேம் ஆடலையா? பிரஜைன் பரவாயில்லைங்க. சாண்ட்ராவுக்கு கிறிஸ்டபருக்கு பதிலாக பிரஜைன் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல. பிரஜைன் வந்து நல்லா ஆடிட்டு இருந்தார் கேமு. விஜய் சேதுபதி எதிர்த்து பேசின ஒரே காரணத்துக்காக ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இருந்தாலும் எவிக் பண்ணுறான் ஒரு வாரம் கழிச்சு. சாண்ட்ராவதுக்கு உள்ளே வச்சா, சாண்ட்ராவை தூக்கிட்டு பிரஜைனை உள்ளே வச்சுருக்க வேண்டியதானே. அந்த ஆள் இந்த நேரம் பயங்கரமாக கேம் ஆடிருப்பான். பிரஜைனையும் தூக்குனாங்க. ஆதிரை அதுவே மண்ணள்ளி போட்டுக்குச்சு தலையில், அதை விட்டுருங்க. அப்புறம் பார்வை தூக்கிட்டாங்க, கமருவை தூக்கிட்டாங்க, திவாகரை தூக்கிட்டாங்க, கேம் ஆடுறவன் எல்லாரையும் தூக்கிட்டாங்க. வியானாவை தூக்கிட்டாங்க. வியானா இப்போ பாருங்கள் வெளிலேருந்து வந்து அது டாப் 6 கண்டஸ்டன்ஸ் மாதிரி விளையாண்டுட்டு இருக்கு. இவங்கெல்லாம் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு அடுத்து என்ன நடிப்பு நடிக்கலான்னு இது கிறிஸ்டபர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கு. நடிப்பு அரக்கி சாண்ட்ரா. அப்புறம் கேட்குறாரு இவர் பிக் பாஸ் கேட்குறாரு, சார் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சார் அப்படிங்கிறார் திவாகர். என்ன மிஸ் பண்ணிங்களா? உண்மையிலே மிஸ் பண்ணிங்களா? ஆமாம் சார், உண்மை சார். இதெல்லாம் ரீல்ஸுக்கு தானே, ரீல்ஸ் போடுறதுக்கு தானே சொல்கிறீங்க சார்? இல்லை சார், உண்மை தான் சார் அப்படிங்கிற மாதிரி போட்டு கலாச்சி விட்றாரு அந்த பக்கம். அப்புறம் பிரவீன் காந்தி வந்து என்னோட செந்தியில் கவுண்டமணிகிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் பயங்கரமாக பண்ணார். திவாகர், நான் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் பேசுகிறேன் அப்படின்னோடனே உடனே கவுண்டர் இவர் வினோத் கவுண்டர் ஊருப்பட்ட ரீல்ஸ் போடுவார் கேமரா முன்னாடி. ஆனால் அந்த கேமராவுக்கு கோவம் வந்து உடையும் கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் போட்டு, இந்த கவுண்டர் தான் அவர் வந்து வினோத்தை வந்து டைட்டில் வினர் ஆக்குது. அதை பிடுங்கிறதுக்கு கங்கணம் காட்டி நிற்கிறாங்க விஜய் சேதுபதி. மக்களே ஓட்டு போடுங்க வினோத்துக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.